Welcome to Easy English. Every day we learn 5 new words. The first word is grateful. Grateful அப்படின்னா நன்றி உணர்வு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். I am deeply grateful for your help. அப்படின்னா நான் உங்களோட ஹெல்ப்புக்கு நன்றி உணர்வோட இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரேட்ஃபுல் அப்படின்னா நன்றி உணர்வு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டிட்டர்மைண்ட். டிட்டர்மைண்ட் அப்படின்னா உறுதியான. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ இஸ் டிட்டர்மைண்ட் டு ஃபினிஷ் ஹர் ஹோம்ஒர்க் பிஃபோர் கோயிங் டு த பார்க் அப்படின்னா பார்க்குக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஹோம்ஒர்க்கை முடிக்கணும்னு உறுதியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ரிலையபிள். ரிலையபிள் அப்படின்னா நம்பகமான. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ பாட் அ ரிலையபிள் கார் that never breaks down அப்படின்னா நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் அது பிரேக் டவுன் ஆகாது. ஸோ அந்த ரிலையபிள் அப்படின்னா நம்பகமான. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கிரியேட்டிவ். கிரியேட்டிவ் அப்படின்னா படைப்பாற்றல். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இட் இஸ் அ கிரியேட்டிவ் ஸ்டோரி அப்படின்னா அந்த ஸ்டோரி ரொம்ப படைப்பாற்றல் மிக்கதாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரியேட்டிவ் அப்படின்னா படைப்பாற்றல். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் தாட்ஃபுல். தாட்ஃபுல் அப்படின்னா சிந்தனை மிக்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹி வாஸ் அ தாட்ஃபுல் poet அப்படின்னா இவங்க ரொம்ப சிந்தனை மிக்க ஒரு பாடலாசிரியரா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தாட்ஃபுல் அப்படின்னா சிந்தனை மிக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.